நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ ஆண்டி. வா விஷ்ணு. என்ன திடீர்னு இந்த டைம்ல? சும்மா தான் ஆண்டி, இந்த பக்கமா டீ சாப்பிட வந்தேன். அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு. டீ சாப்பிட இவ்ளோ தூரம் வரணுமா? இங்க டீ சாப்பிட வந்தா தானே அப்படியே உங்களை பார்க்க முடியும், அதுக்கு தான் வந்தேன். அப்போ என்ன பார்க்க வந்திருக்க அப்படிதானே? ஆமா ஆண்டி. சரி சொல்லு விஷ்ணு, என்ன விஷயம்? ஆண்டியை பார்க்க ஏதாவது விஷயம் வேணுமா என்ன? ஆண்டியை பார்க்கறதே விஷயம் தானே. ஏய் உண்மையை சொல்லு, நீ என்ன பார்க்க வந்த? ஆண்டினா ஆண்டி தான். எப்படி ஆண்டி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? ஆண்டி, எங்க நம்ம தெய்வ திருமகள்? லக்ஷ்மி அவ ஃப்ரெண்ட்ஸோட சினிமாக்கு போயிருக்கா. ஃப்ரெண்ட்ஸா? ம். ஆண்டி, எங்களை விட்டு அவளுக்கு வேற யார் ஃப்ரெண்ட்ஸ்? நாங்க தானே அவளுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போட்டுட்டு வந்துட்டா வேற புதுசா ஏதாவது ஃப்ரெண்ட் பிடிச்சுதானே ஆகணும். அது வந்து ஆண்டி, உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும் விஷ்ணு. நீ ஒண்ணும் இல்லன்ற, அவளும் ஒண்ணும் இல்லங்கறா. என் முன்னாடி சந்தோஷமா இருக்கிற மாதிரி சிவாஜி சாவித்ரியா ரெண்டு பேரும் நடிச்சு கொட்டுறீங்க. நானும் அத நம்புற மாதிரி நடிச்சு கொட்டிட்டு இருக்கேன். உண்மை என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வந்துதானே ஆகணும். அப்படி இல்ல ஆண்டி. நான் கஷ்டப்படுவேன்னு நீங்க ரெண்டு பேரும் நடிக்கிறீங்க. உண்மையை சொல்லணும்னா நீங்க ரெண்டு பேரும் நடிக்கிறத பார்க்கும்போதுதான் நிஜமாவே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. விஷ்ணு இங்க பாரு, நான் லக்ஷ்மியோட அம்மாங்கிறத மறந்துடு. என்ன உன்னோட ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சுக்கோ. உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு சொல்லு. வேணாம் ஆண்டி, ப்ளீஸ். உன்னை பத்தி இவ்ளோ தூரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை எப்படி நான் தப்பா நினைப்பேன்? இல்ல ஆண்டி, லட்சுமி என்ன நம்பல, நீங்களே என்ன நம்ப போறீங்க? காதலிக்கிறவங்க எப்பவுமே சந்தேகம் தான் படுவாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் நம்புவாங்கப்பா. நீ உன் ஃப்ரெண்டா நினைச்சுக்கோ. என்ன நடந்துங்கிறத மட்டும் என்கிட்ட சொல்லு. என்னாச்சு? தப்பா நடக்க முயற்சி பண்றவங்க. ஏங்க, நான் இல்ல ஆண்டி. லக்ஷ்மி உன்னை நம்பலையா என்ன? ம்ஹும். இதுக்காகவா அவ உன்கிட்ட கோச்சிக்கிட்டா? ம். ஆனா அவ இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோச்சிக்கிற ஆளே இல்லையே. ஆண்டி, ஒரு தடவை ரெண்டு தடவைனா பரவாயில்ல ஆண்டி, அடிக்கடி இதே பண்ணா கடுப்பாகும்ல. அப்போ உனக்கே தெரியுது நீ பண்ணது தப்புதான்னு இல்ல? ஆண்டி, கூட போய் எந்த தப்பும் பண்ணல, ஆனா கூட போனதே தப்பு தானே. இவ்ளோ விவரமா பேசுற, அப்ப அறிவு எங்கடா போச்சு? எங்கேயோ போச்சு ஆண்டி. ஆனா நீங்களாச்சும் என்ன நம்புறீங்களா? அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நான் கூட இருந்து பார்க்கல. ஆனா நீ பொய் சொல்ல மாட்டேன்னு நான் நம்புறேன் விஷ்ணு. ஏய் விஷ்ணு, எதுக்குப்பா அழுகுற? இல்ல ஆண்டி, இல்ல. லட்சுமி என்ன வேணான்னு சொல்லிட்டா. ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டி. சும்மா உங்களுக்காக என்கிட்ட பேசுற மாதிரி பழகுற மாதிரி நடிக்கிறா. அவ உண்மையாவே என்ன வெறுத்துட்டா. இது என்னோட தப்பு தான். நான் தான் முட்டாள்தனமா நடந்துக்கிட்டேன். இது எப்படி சரி பண்றேன்னு எனக்கு தெரியல. ஐயோ விஷ்ணு, நீ பண்ணது தப்புன்னு உனக்கே புரியுதுல்ல? ம். லக்ஷ்மியோட கோவம் புரியுதுல்ல? ஆமா ஆண்டி. அப்ப அந்த கோவம் ஆறுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடு. இல்ல ஆண்டி, லட்சுமி கொஞ்சம் பிடிவாதக்காரி. ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா அவ்வளோ லேஸ்ல மாத்திக்க மாட்டா. நானும் அதே தான் சொல்றேன். நீ வேணும்னு முடிவு பண்ணது அவதானே. இப்படி ஒரு காரணத்துக்காக அவள் அதை மாத்திக்க மாட்டான்னு தான் தோணுது. இங்க பாருப்பா, பிரச்சனையே வராம இருக்கிறது உண்மையான காதல் இல்ல. பிரச்சனையை தாண்டி நிக்கிறதா உண்மையான காதல். எனக்கு உன்னை பத்தி தெரியல, ஆனா லக்ஷ்மியை பத்தி நல்லா தெரியும். அவ காதல அவ்வளவு லேஸ்ல விட்டு கொடுக்க மாட்டா. நீ கவலைப்படாத. அவ அவ்வளவு லேஸ்ல காதலிக்கிற ஆளும் கிடையாது, அதே மாதிரி காதல விட்டு கொடுக்கிற ஆளும் கிடையாது. எல்லாம் சரியாயிடும் ஆண்டி. சரியாயிடும்ல? இங்க பாரு விஷ்ணு, கெட்டவங்கிற பேரை ஈஸியா வாங்கிடலாம். ஆனா நல்லவங்கிற பேரை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வாங்கணும்.
எல்லாம் சரியாயிடும். சரி ஆண்டி, நான் கொஞ்சம் கிளம்பணும். என்ன விஷ்ணு, வந்த உடனே கிளம்புற? இல்லை ஆண்டி, பக்கத்தில் கொஞ்சம் சின்ன வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ம், சரி. அப்ப நீங்க கிளம்புங்க. நான் வரேங்க. மாப்பிள இங்க வாங்க. வாய பொத்துங்க. உங்க மகனுக்கு தெரிஞ்சா தைய தக்கன குதிப்பான். அவன் கிடக்குறான், நான் பாத்துக்கிறேன். நீங்க உட்காருங்க. வணக்கம் சார். என்னையா சொந்தக்காரனை போய் சாரு மோரன்னுகிட்டு இருக்க? நாங்கெல்லாம் உன் பொண்டாட்டிக்கு யாருன்னு தெரியுமா? ம், ராஜி சொல்லியிருக்கா. நாங்கெல்லாம் யாரு? நீங்க அப்பா வழி தாத்தா, இது பாட்டி. ராஜியோட அம்மா எனக்கு அத்தை. ஏயா, பொண்ணை கட்டுறதுக்கு முன்னாடி எங்களையெல்லாம் பார்த்து சம்மதம் வாங்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா? அது இல்ல சார். இன்னொரு வாட்டி சாரு மோரன்ன கம்பெடுத்து மண்டையிலே போட்டுருவேன். இல்ல தாத்தா, அந்த கல்யாணமே வேற ஒரு சூழ்நிலையில் நடந்துச்சு. சொன்னாங்க அன்னைக்குதான் சொல்லல. அப்புறமாவது ஆம்பளையா லட்சணமா வந்து எங்களை பார்த்திருக்கலாம்ல. தப்பு தான் தாத்தா. மாமாக்கு வேற உடம்பு சரியில்லையா, எப்படி சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தோம். இப்போ அம்புட்டு வெட்ட வெளிச்சமாயி போச்சுல்ல. தப்பு தான் தாத்தா. நாங்களே இதை சொல்லியிருக்கணும். சொல்றதுக்கு முன்னாடி மாட்டிக்கிட்டதால இது பெரிய தப்பு மாதிரி ஆயிடுச்சு. இனி அதை சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆமா தாத்தா, உண்மைதான். வீட்ல எத்தனை பேரு? அம்மா, அப்பா, நானு. ஒத்த புள்ளையா? ஆமா பாட்டி. வீடு வாச சொத்து சொகை ஏதாவது உண்டா? அப்படிலாம் எதுவும் இல்லை பாட்டி. அப்புறம் என்னத்துக்கு இந்த காதல் கத்திரிக்காயெல்லாம்? பாட்டி, பெருங்கையில எப்படி முளம் போடுவீங்க? அது தெரியல பாட்டி. ஆனா நீங்க தப்பா நினைக்கலாம். நான் ஒரு விஷயம் சொல்லவா? என்ன? உங்க அளவுக்கு காசு பணம் சொத்து சொகம்லாம் இல்லாம இருக்கலாம். ஆனா உங்களை தாத்தா பார்த்துக்கிட்டதை விட, மாமா அத்தையை பார்த்துக்கிட்டதை விட 100 மடங்கு அதிகமா நான் ராஜியை பார்த்துப்பேன். தம்பி, கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. இல்லைங்கய்யா, நான் நிஜமா தான் சொல்றேன். அது எப்படி அவளை அழுத்தமா சொல்ற? உங்க பேத்தி எப்படி புத்திசாலியா முட்டாளா? அவளுக்கு என்ன அறிவாளில? உங்களெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. குடும்பம் தான் அவளுக்கு உசுறு. அவளை அறிவாளியான ஒரு பொண்ணு. உங்க குடும்பம் தான் முக்கியம் நினைக்கிறேன். மரியாதையான உங்க பேத்தி உங்க எல்லாத்தையும் தாண்டி அவளோட மிச்ச வாழ்க்கைய என்கிட்ட ஒப்படைச்சிருக்கானா? அது சும்மாவா? யோ, சரியா சொன்னையா. ராஜி மாதிரி ஒருத்தி என்னை நம்பி நான் தான் வேணும்னு செலக்ட் பண்ணியிருக்கா. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே நான் எப்படிப்பட்டவன்னு. அதெல்லாம் சரிதான். நீ என்ன ஜாதி? மனுஷ ஜாதி தான் பாட்டி. எங்க ஜாதி தான் உலகத்திலே பெரிய ஜாதி. எங்க ஜாதிக்காரங்க உலகம் பூரா இருக்காங்க. ஏய், மாப்பிள்ளை கிட்ட வாய் கொடுத்து மாட்டிக்காத. விவரமா பேசுறாரு. விவரமெல்லாம் பேசுற தாத்தா, உண்மையதான் பேசுறேன். உங்ககிட்ட வாயை கொடுத்து ஜெயிக்க முடியாது போல் இருக்க. விஷயத்த கேட்டதும் ரொம்ப அதிர்ச்சியாதான் இருந்துச்சு. உங்களை திட்டாத நாளே இல்ல. ஆனா நேரல பார்த்ததும் மனசு மாறி உங்களை திட்டுறதுக்கு வாயே வரல. நீங்க எங்களை வெட்டி போட்டாலும் அது நியாயம்தான் பாட்டி. தப்பு பண்ணது நாங்க தான். அப்படியெல்லாம் சொல்லாத ஐயா. ஆமா தம்பி, உன்னை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போதுமா? அதெல்லாம் என்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. இன்னும் என் மேல கோமா தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்க அத்தை ரொம்ப தங்கமானவப்பா. மனசுல எதையும் வச்சுக்க மாட்டா. என்னைக்கு அவன் என் மகனை கல்யாணம் பண்ணாலோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வாயை திறக்கிறதே இல்ல. தம்பி, ஒரு விஷயம் தெரியுமா? உன் அத்தை பேசாம இருந்தா அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இன்னும் உனக்கு சந்தேகம் தீரலையா? உன் அத்தைக்கு உன்னை பிடிக்கலனா அவ எப்படி உனக்கு ஆரத்தி எடுத்திருப்பா? அதானே. தேங்க்ஸ் பாட்டி. வாயை திறந்து எதனா பேசினாங்கன்னா சந்தோஷமா இருக்கும். அது பெரிய விஷயமே இல்ல. அவளை ஈஸியா காக்கா பிடிச்சிடலாம். எப்படி தாத்தா? அவளுக்கு இளையராஜா பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். அதுல 2 எடுத்து விடு, அப்படியே மயங்கிடுவா. அவ்வளவுதானே? உங்க பேத்தியவே நான் பாட்டு பாடி தானே மயக்கினேன். விடுங்க பாத்துக்கலாம். மாப்பிள்ளை எப்படி? சூப்பர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, வரேன்.
இந்தா மா எப்படிமா? நான் டீ சாப்பிடலான்னு போனேன். நீ வர சத்தம் கேட்டுச்சு. சரி, அப்படியே உனக்கும் சேர்த்து கொண்டு வந்துட்டேன். ஆ, படம் எப்படிமா இருந்துச்சு? கொன்னுட்டானுங்க. எந்த நம்பிக்கையில படம் எடுக்கிறானுங்கன்னே தெரியல. சாப்பிட்டியா? ம், சாப்பிட்டேன். எங்க சாப்பிட்ட? அது ஒரு உருப்படாத ஹோட்டல்மா. 2 பரோட்டா 110 ரூபாய். அப்படியே மாவா கொண்டு வந்து வைக்கிறான். வேணான்னு நான் திருப்பி கொடுத்துட்டேன். ஆமா, நீ யாரோட வந்த? ஆட்டோல தான். அவன் ஒரு பெரிய தலைவலி. ம், ஏங்க, ரோடு குண்டும் குழியுமா இருக்கு, மேடு பள்ளமா இருக்கு. வீடு என்ன இவ்ளோ தூரம் தள்ளி இருக்குன்னு சொல்லி ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்கு சாவடிச்சிட்டாமா. என்னம்மா சிரிக்கிற? வாழ்க்கையில உனக்கு எதை பார்த்தாலும் எரிச்சலா இருக்கு, வெறுப்பா இருக்கு இல்ல? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் பாசிட்டிவா இருந்துச்சே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்ன பிரச்சனைன்னு சொல்லு. மா, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. விஷ்ணுக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையா? இல்லையே, யார் சொன்னா? இல்ல, பொதுவா கேட்டேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ம்ஹும். இல்லம்மா, நீங்க முன்ன மாதிரி சரியா பேசிக்கிறது இல்ல, வெளியே போறதும் இல்ல. சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. சரி, அப்ப வேற வெள்ளிக்கிழமை உங்க 2 பேரோட கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலாம். மா, ஓகே தானே? இல்ல, அது வந்து ஏய், நான் உனக்கு அம்மாடி, இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன். என்கிட்ட மறைக்காத. யார் சொன்னா? விஷ்ணுவே சொன்னாண்டி. என்ன சொன்னா? எல்லாத்தையும் சொன்னான். வேற என்னென்ன சொன்னா? அவன் பண்ணது தப்புதான்னு சொன்னான். வருத்தப்பட்டான். மன்னிப்பு கூட கேட்டாண்டி. நடிக்கிறாமா அவன்? இத பார், மன்னிக்கிறதும் மன்னிக்காதும் உன் இஷ்டம். ஆனா அவன் நிஜமாவே வருத்தப்பட்டான். நீ என்ன அவனுக்கு சப்போர்ட்டா? சப்போர்ட்லாம் இல்ல, ஒரு சின்ன அட்வைஸ் கூட இல்ல, ஒரு சின்ன சஜஷன். அதை எடுத்துக்கலாமா வேணாமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. ஆனா அத சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அடிப்படையில விஷ்ணு ஒரு தப்பான ஆளே கிடையாது. எதை வச்சு சொல்ற? ஏன்னா உனக்கு அவனை பிடிச்சிருந்தது. நீயும் அவனை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருந்த. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். உனக்கே ஒருத்தன் ஓகேன்னு தோணுச்சுன்னா நிச்சயமா பேசிக்கா அவன் தப்பான ஆளா இருக்கவே முடியாது. ஏன், நான் வாழ்க்கையில ஏமாறவே மாட்டேனா? இல்ல, நீ ஏமாறல. இத நான் என் அனுபவத்தை வச்சு சொல்றேன். விஷ்ணுக்கு உன் மேல காதல். மா, அவனுக்கு எல்லாரையுமே பிடிக்குமா? அப்படி இல்லம்மா, அவனுக்கு உன் மேல ஒரு காதல். உன் மேல எவ்ளோ காதல் அப்படிங்கறது அவனுக்கு இப்பதாண்டி புரிஞ்சிருக்கு. என்ன, அவன் தப்பே பண்ணலன்னு சொல்ல வரியா? மனுஷன்னா அவன் கண்டிப்பா தப்பு பண்ணிருக்கணும். நல்ல மனுஷன்னா தப்பே பண்ணாதவங்க கிடையாது. பண்ண தப்ப திருத்திக்க தயாரா இருக்கிறவன் தான் நல்ல மனுஷன். தப்ப ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டு அதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டு வாழ்றவன் தான் நல்ல மனுஷன். அப்படி பார்த்தா விஷ்ணு நல்லவன் தான். அப்புறம் இன்னொரு விஷயம் நீ எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கணும். உன் முன்னாடி உத்தமனா உருகி உருகி பேசிட்டு இருந்துட்டு உன் தலை அப்படி மறைஞ்சதும் அந்த பக்கமா போய் ஹவ் ஆர் யூ டார்லிங்னு இன்னொரு பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்புற பாத்தியா? அவன் தான் ஆபத்தானவன். எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க பண்ற அயோக்கியத்தனத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா இவன் அப்படியா? இவன் ஒரு லூசு. வில்லனுக்கும் லூசுக்கும் வித்தியாசம் இருக்கு. விஷ்ணு யார் யார்கிட்ட பேசுறான்னு உனக்கு நல்லாவே தெரியும். தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவன் மொத்த ஆபீஸும் கூடி இருக்கிறப்ப ஒருத்தைய தனியா கூட்டிட்டு போய் தப்பு பண்ணுவானா? ஆமா, நீ எந்த காலத்துல இருக்கடி? கதை கேக்குற எனக்கே புரியுது அவனை பிளான் பண்ணி மாட்டி விட்டுருக்காங்கன்னு. உனக்கு மட்டும் ஏன் இது புரிய மாட்டேங்குது? உன் கோவத்தை தூரமா தூக்கி வச்சுட்டு இங்க என்ன சொல்லுதுன்னு கேட்டு பாரு. விஷ்ணு நல்லவனா கெட்டவனான்னு இங்க கேட்டு முடிவு பண்ணு. 4 பொண்ணுங்க கிட்ட பேசினா பெரிய ஆளா நினைப்பாங்க, கூட இருக்கிறவங்க மதிப்பாங்க. உன் பாஷையில சொல்லணும்னு வச்சுக்கோ, இதெல்லாம் வெறும் சீன் தாண்டி. உள்ளுக்குள்ள அவன் ஒரு சாதாரண ஆளு. எனக்கு ஒரு பெரிய விளக்கம் கொடுத்துட்டு போனான் அவன். ஆனா அவன் எனக்கு விளக்கம் கொடுக்கணும்னு அவசியமே இல்ல. ஆனா அவன் கொடுத்தான். அவன் என்னெல்லாம் நல்லது பண்ணான்னு பெரிய லிஸ்ட் கொடுத்திருப்பானே. இல்ல, அவன் என்னெல்லாம் கெட்டது பண்ணான்னு வாக்குமூலம் கொடுத்தான். அப்பதான் தெரிஞ்சது அவன் எவ்ளோ நல்லவன்னு. தப்ப ஒத்துக்கிறதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும். அந்த தைரியமும் நேர்மையும் அவன்கிட்ட இருக்கு. மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு பெரிய மனுஷத்தனம் வேணும். அதுவும் அவன்கிட்ட இருக்கு. உண்மையை சொல்றவன் கெட்டவனா இருக்க முடியாது. அவன் என்ன பாத்துக்கிறதுனாலயோ என் கூட நல்லா பழகுறதுனாலயோ நான் இத சொல்லல. நான் உன்னை அதிகமா நேசிக்கிறேன்.
அதனால சொல்றேன். என் பொண்ணு ஒரு நல்ல பையனை மிஸ் பண்ணிட கூடாதுங்கிறதுனால சொல்றேன். அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடு. அவன் நிச்சயமா உன்னை டிசப்பாயிண்ட் பண்ணவே மாட்டான். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ஒரு அருமையான சாப்பாடு. மங்களம் பின்னிட்ட காரசாரமா சமையல் கச்சிதமா இருந்தது. இந்த கிழவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, பாராட்டெல்லாம் புதுசா இருக்குது. நான் எப்பவும் போலதான் சமைச்சேன். அப்படி தெரியலையே, மாப்பிள்ளைக்கு ஸ்பெஷலா சமைச்ச மாதிரி தெரியுது. பாவம் பட்டணத்து பையன் ஹோட்டல் சாப்பாட சாப்பிட்டு நாக்களா செத்து போயிருக்கும். அதான் என் கையாலே மசாலா அரைச்சேன். அதான பார்த்தேன். மங்கள மசாலானா சும்மாவா? உன்னை நிச்சயம் பண்ண அன்னைக்கே சோறு போட்டு கவுத்தவளாச்சே. இந்த மனுஷனுக்கு இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. தாத்தா, வாமா, மன்னிப்பு கேட்கிற படலம்லாம் முடிஞ்சிருச்சா? எங்க தாத்தா, இன்னும் இழுபறியா தான் போயிட்டு இருக்கு. ஏமா, ஒரே விஷயத்தை எதுக்குமா திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு? ஏதோ ஒரு சூழ்நிலையில நீ சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணிக்கிட்ட. உனக்கு மட்டும் என்ன ஆசையா எங்களையெல்லாம் விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? கல்யாணம் முடிஞ்சு போச்சு, இனி அதை மாத்த முடியாது. நல்ல பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிருக்க, அதுல எங்க எல்லாருக்கும் சந்தோஷம்தான். என்ன மங்களம் சொல்ற? ஆமாம்மா, உன் தாத்தா சொல்றது சரி. நம்ம சுந்தரி மகளுக்கு 4 வருஷமா மாப்பிள்ளை தேடி சீமையிலே இல்லாத மாப்பிள்ளைய பிடிச்சு ஊரே அடைச்சு பந்த போட்டு 4 நாள் கல்யாணம் பண்ணாங்க. 3வது மாசமே பையன் சரியில்லைன்னுட்டு வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டா. கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு முக்கியம் இல்ல, மாப்பிள்ளை எப்படி கிடைச்சான்றதான் முக்கியம். கல்யாணங்கிறது நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறதானே. மங்களா, இன்னைக்குதான் ஒரு நல்ல வார்த்தை சொல்லி இருக்கிற. நான் எப்போதும் நல்ல வார்த்தை தான் சொல்லுவேன். கண்ணு, உனக்கு அமைஞ்ச மாப்பிள்ளை தங்கமான குணக்காரன், என் ராசாத்தி நல்லா இருக்கணும். ராஜி, உன் பாட்டி ஏன் இப்படி எல்லாம் பேசுறான்னு தெரியுதா? காலையில உன் மாப்பிள்ளை கேணியில தண்ணி எடுக்கும் போது 2 இளையராஜா பாட்டை எடுத்து விட்டாரு. உன் பாட்டி அவுட்டு, உங்க ஆத்தாள் அவுட்டு. அப்படியா பாட்டி? அதெல்லாம் ஒண்ணு இல்ல கண்ணு. அந்த புள்ள பாட்டு பாடியா என்ன அசத்தணும்? மூஞ்ச பார்த்தாலே தெரியலையா? தங்கமான புள்ள. எனக்கு யாரோ அசலாளு கிட்ட பேசுற மாதிரி இல்ல, நம்ம வீட்டுல பிறந்து வளர்ந்த புள்ள கிட்ட பேசுற மாதிரியா இருக்குப்பா. அவன் ரொம்ப நல்லவன் பாட்டி. அததானே நாங்களும் சொல்றோம். அப்பாதான் மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டேங்கிறாரு. அவனை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமேமா. ரொம்ப ரோஷக்காரன், கோவப்பட்டு சண்டை போட்டு அதனால ஒண்ணும் நடக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நாங்கெல்லாம் ஓஞ்சு போயிட்டோம். எங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியலமா. ஆனா உங்க அப்பா அப்படி இல்ல. அதுவும் அந்த பயலுக்கு நீ என்ன உசுருமா. அவன் கோவப்படுறது நியாயம்தான், புரிஞ்சுப்பான், அவ்வளவுதான். என்னாச்சு மாமா? ஏதாவது பிரச்சனையா? 3 பேர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தால ஏதாவது பிரச்சனை நினைக்கிறதா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல. ராஜியோட மாப்பிள்ளைக்கு சர்டிபிகேட் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். மாப்பிள்ளைய பத்தி பெருமையா பேசுறத அவர் சந்தோஷமா கேட்டுக்கிட்டு இருந்தாம்மா. அம்மா கூட சரியாவே பேச மாட்டேங்கிறாங்க தாத்தா. ஏய், நான் ஏண்டி பேச மாட்டேன்றேன்? ஆமா, நீ என்கிட்ட பேசல தானே? ஏ, என்ன பேசல? அவ கட்டி இருக்கிற புடவைய பாத்தியா? அட, மாப்பிள்ளை வாங்கி கொடுத்த புடவைய உடனே கட்டியாச்சா? என்ன மாமா, என்ன மட்டும் கேக்குறீங்க? அத்தை கட்டி இருக்கிற புடவைய பாக்கலையா? அட ஆமா. ஆமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க மட்டும் மாப்பிள்ளை கொடுத்த இனிப்பெல்லாம் மிச்சம் வைக்காம தின்னீங்களே, அது எனக்கு மட்டும் தெரியாதா? மூக்கு வேர்த்திருமே அவனுக்கு. கொஞ்சம் சிரிச்சு பேசிடக்கூடாது. இதோ வந்துட்டேங்க. சாப்பாடு போடாம அங்க என்ன பேச்சு? இதோ போடுறேங்க. ஏன்பா நீங்க சாப்பிடலையா? நான் 1 மணிக்கே சாப்பிட்டு மாத்திரையை போட்டாச்சுப்பா. நீங்க சாப்பிடுங்க. ராஜி, எங்கம்மா போற? சாப்பிடு, உட்காரு. ஏத்தா, அப்பதே பசிக்குதுன்னு சொன்னியே, வாத்தா வந்து உட்காரு சாப்பிடு. வா தாயி, வாப்பா வா, உட்காருதா. போதும். போதும் பாட்டி. சாப்பிடுமா.
சாப்பிடுதா போதும் போதும். நல்லா மெண்டு மெண்டு சாப்பிடுமா. பாட்டி, கார்த்திக் கூப்பிட்டுமா? இப்பதான் உங்க அப்பனே இறங்கி வந்து உன் கூட சாப்பிடுறான். அவன் சாப்பிட்டு போகட்டும், அப்புறம் கூப்பிடலாம். ஏய் என்னது இது? என்ன நெஞ்ச வலிக்கார மொத்தமா போய் சேர்ட்டுன்னு இதெல்லாம் பண்றியா? ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க. எப்பவுமே பத்தி குழம்பு தானே விப்ப. இன்னைக்கு என்ன இப்படி ஒரு சமையல்? போன வாரமே நாக்கு செத்து போச்சுன்னு திட்டினீங்கல்ல, அதான். வேணாம்னா எடுத்துட்டுமா? வாயை மூடிக்கிட்டு பரிமாறு. போதும் ஏய் நில்லு. போதும் பாட்டி. என்னோட phone. சாப்பிடுமா. ஓ சாப்பிட்றீங்களா? சரி. தம்பி எங்க போறீங்க? உட்கார்ந்து சாப்பிடுங்க. இல்ல தாத்தா, இப்ப பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிட்றேன். பரவாயில்லப்பா, உட்கார்ந்து சாப்பிடு. இல்ல தாத்தா. பெரியவங்க சொன்னா கேட்கணும்ப்பா, உட்கார்ந்து சாப்பிடு. வா கார்த்திக், வா. ஏன்பா தயங்குற? வீட்டுக்கு பெரிய மனுஷன் நான் சொல்றேன்ல, போய் சாப்பிடுப்பா. இல்ல அதுக்கு இல்ல தாத்தா. சொல்றேன்ல, உட்கார்ந்து சாப்பிடுப்பா. வாராசா, உட்காந்து சாப்பிடுப்பா. வடிவு இலை எடுத்து போடு. ஓ வா சீக்கிரம் வா. உட்காரு ராசா. தண்ணி எடுத்து தொளிச்சு விடு. போதுமா? ஏன்டா எந்திரிச்சிட்ட? எல்லாம் உங்க இஷ்டமா போச்சு இல்ல? இதுக்கப்புறம் இந்த சோறை சாப்பிடுறது ஒண்ணுதான், அதை சாப்பிடுறது ஒண்ணுதான்.